இப்போ எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு 2 டேஸா? இது கரெக்டான டைம். இப்போ நம்ம டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இது பண்ணேன். எப்பவுமே எக்ஸாம்க்கு லாஸ்ட் மினிட்ல தானே டைம் டேபிள் கொடுப்போம். சரி, இப்போ இந்த 12th எதெல்லாம் கஷ்டமான சப்ஜெக்ட் நம்மளோட இவங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல? பிஸ்னஸ் மேக்ஸும் இதுக்கு கொடுத்துலாமா? எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பக்கத்தில் வைக்கிறோம். ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. அப்படியே அவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே பிஸ்னஸ் மேக்ஸ், அடுத்த நாள் எக்கனாமிக்ஸ். இங்கிலீஷ் அண்ட் தமிழா ஃப்ரெஞ்சா, அதுக்கு 5 நாள் லீவ் விட்டுருவோம். அது எப்போ வைப்போம்னா கடைசியில் போய் வைப்போம். ஏன்னா அப்போதான் அந்த 5 நாள் லீவ் கேப்பில் கூட பசங்களால எது படிக்க முடியாது, பிஸ்னஸ் மேக்ஸும் சரி எக்கனாமிக்ஸும் சரி படிக்க முடியாது. அப்படி வச்சிடலாம். அப்புறம் நான் இருக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸா, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸே பக்கத்தில் வச்சிரு. காமர்ஸ்க்கு ஒரு நாள் லீவ் விடுங்க, அக்கௌண்ட்ஸ்க்கு லீவே இல்லை. ஸோ காமர்ஸில் விடுற லீவ்ல பசங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிடலாம். என்ன இந்த டைம் டேபிள் பார்த்து அப்படியே ஊடி ஸ்தம்பிச்சிருவாங்கல்ல பசங்க. இதெல்லாம் நம்ம அவங்க நல்லதுக்கு பண்ணுறோம். நான் என்ன சொல்லுறாங்க, நம்ம ஏன் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது? அதாவது மார்னிங் ஒரு எக்ஸாம், ஈவினிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி வச்சா பசங்க இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாகும். ஒரே பேப்பர் தான், ஆனால் 2 கொஸ்டின் பேப்பர். அதாவது ஒரே சப்ஜெக்ட். இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து காலைல ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், மதியானம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். 2 சப்ஜெக்ட்லையுமே வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ பசங்க அப்படியே மண்டியை பிச்சுக்கிட்டு, அதாவது ஒரு எக்ஸாம் முடிச்சா கூட உங்களுக்கு தலைவலி போயிடாது, ஏன்னா இன்னொரு எக்ஸாம் எழுதணும். இதெல்லாம் நம்ம அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறோம். பப்ளிக் எக்ஸாம் போய் எழுத போகிறாங்கல்ல, அப்போ இப்போ கஷ்டப்பட்டா அப்புறம் நல்லா எழுதி இதே வேலைக்கு தானே நம்ம 10 வருஷம் சொல்கிறோம். அதே அவங்களுக்கு சொல்லிடலாம். இப்போ அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதினா பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக இருக்குது. என்ன அவ்வளோதான்.